Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்தியா கூட்டணி கூட்டம் நடைபெற்றது. அதுல பங்கேற்ற அந்த மாநில கட்சிகள்லாம் காங்கிரஸ் அந்த செயல்பாடுகள் மாநில கட்சிகளோட எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. திமுக கிட்ட எப்படி நடந்துக்குச்சு அந்த மாதிரி ஒவ்வொரு தீர்மானம் சொன்னார். ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்தவங்களும் அதெல்லாம் சொன்னாங்க. கேரளா மார்க்சிஸ்ட் எல்லாமே சொன்னாங்க. இதுக்கெல்லாம் விடையளிக்கிற மாதிரி அவர் ராகுல் காந்தி அங்கே பேசியிருக்கிறார். அது அவருடைய சமூக வலைதளத்தில் போட்டிருக்கிறாரு. அதை பற்றிய செய்திகள்லாம் வெளியாகிச்சு. அதில் அவர் பேசியிருக்கும்போது இந்த குற்றச்சாட்டுகள்லாம் அந்த சிவன் விஷயத்தை குடித்தது போல இந்த விமர்சனங்களை எல்லாம் விழுங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொருள்பட அவர் சொல்லியிருந்தார். இதுக்கு முரசொலியும் ஒரு கட்டுரை எழுதியிருந்தது. ஒற்றுமையை குலைத்ததே ராகுல் தான் அப்படின்னு சொல்லி கட்டுரை வெளியிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது இப்போ அப்படி ஒற்றுமை குலைத்திட்டு திருப்பி இந்தியா கூட்டணியில் சேரணும்னு சில காங்கிரஸ் தலைவர்லாம் சொல்கிறாங்க. அது எப்படி முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. இது ஒரு பக்கம். இந்த நேரத்தில் காங்கிரஸ் அமைச்சர்கள், தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் அமைச்சர்கள் ராஜேஷும் விஸ்வநாதனும் கூட்டறிக்கையை ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. தேர்தல் அரசியலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம். வெற்றியை தவறவிட்டால் அதற்கான காரணங்களை கண்டறிந்து சரி செய்யணும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு அண்ணா சொல்லியிருந்தாரு. அதே போல இந்த மே 4ஆம் தேதியோட தீர்ப்பை திமுகவினரோட ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாம அவங்க சமீப பேச்சுக்களும் எழுத்துக்களும் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. முதற்கட்டமாக இதை எப்படி பாக்குறீங்க? மேலும் பல விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. பின்னால் அதை சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ளவில்லை என்று இவர்களுக்கு யார் சொன்னது? இவர்கள் தமிழ்நாட்டு அரசியலை கவனிக்கிறார்களா அல்லது விஜயினுடைய மீது இருக்கக்கூடிய புதிய மோகத்தால் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு வெறும் அமைச்சர் பதவியை வைத்துக் கொண்டு பவனி வருவதிலேயே கவனம் செலுத்துகிறார்களான்னு ஒரு கேள்வி எழுது. இப்போ திமுக ஒரு குழு அமைத்து அந்த குழுவில் 27 பேரை போட்டு தமிழ்நாடு முழுமைக்கும் தன்னுடைய கட்சியினரை சந்தித்து ஒரு கூட்டத்தை நடத்தி முடிச்சு அந்த அறிக்கைகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு சேர்ந்துருச்சு. சுய பரிசோதனை செய்து கொள்ளாமலாம் இல்ல. துரோகிகளை தோலுரித்து காட்டாமல் இருக்க முடியுமா? ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா திமுக தோல்விக்கு காரணம் திமுக தான், அதனால திமுக தன்னை சரி செய்து கொள்ளணும். திமுகவுடைய தோல்விக்கு திமுக காரணம் இல்ல சார், காங்கிரஸ் போன்ற துரோகிகளை உடன் வைத்துக் கொண்டதுதான் பிரதானமான காரணம். இவ்வளவு பெரிய துரோக கும்பலை உள்ளே வைத்துக் கொண்டு ஒரு தேர்தலை சந்திச்சிருக்கு பாருங்க. அந்த தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியாமல் அது ஒரு வலிமையான எதிர்கட்சி என்கிற நிலைக்கு வந்திருக்கு பாருங்க. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டமைப்பு, அதுக்கு இருக்கக்கூடிய பெருமை. இப்ப இவங்க என்னன்னா இன்னைக்கு ஒரு பெரிய நெடிய அறிக்கை கொடுத்திருக்காங்க. அந்த அறிக்கையை யார் எழுதி கொடுத்ததுன்னு தெரியல. கண்டிப்பா ராஜேஷ்குமாருடைய அறிக்கை இல்ல. அது நான் உறுதியா சொல்றேன். ராஜேஷ்குமாருக்கு அவ்வளவுலாம் தெரியாது. அதே போல அண்ணன் விஸ்வநாதனுடைய அறிக்கையும் இல்ல. அது அந்த அறிக்கையை யாரோ எழுதி கொடுத்திருக்காங்க. இவங்க 2 பேரும் கையெழுத்து போட்டு வெளியிட்டாங்க. சரி, அதெல்லாம் பிரச்சனை. இப்போ அந்த இதுல என்ன சொல்றாங்க, தொடர்ச்சியாக காங்கிரஸ் கூட்டணி வைத்துத்தான் திமுக வெற்றி பெற்றிருக்கு. காங்கிரஸ் கூட்டணி இல்லாம திமுக வெற்றி பெற்றிருக்கா, இல்ல கூட்டணியே இல்லாம திமுக வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. நான் அப்படியே திருப்பி கேட்கிறேன், திமுக கூட்டணி இல்லாம காங்கிரஸ் எப்பவாவது பெரிய வெற்றியை பெற்றிருக்கா? காங்கிரஸ் தனியா நின்னப்ப வெற்றி பெற்றிருக்கா? உங்க யோகிதை என்ன? திமுகவாவது தன்னுடைய பலத்தை களத்தில் தனித்து நின்று நிரூபிக்க முடிகிற செல்வாக்கு பெற்றிருக்கிற கட்சி, வலிமை பெற்றிருக்கிற கட்சி. உங்களுக்கு கேண்டிடேட்டே கிடையாது. 234 தொகுதி தனித்து நிக்கணும்னா காங்கிரஸ் கிட்ட கேண்டிடேட் இருக்கா? முதல்ல 2014 தேடி தேடி போய் கேண்டிடேட்டை பிடிச்சிட்டு வந்தீங்க நாடாளுமன்ற தேர்தலில். மறந்துடக்கூடாது. நிற்க மாட்டேன்னு சொன்னவர்களை எல்லாம் வலுக்கட்டாயப்படுத்தி கொண்டு நிற்க வைத்து தேர்தலை சந்திச்ச இயக்கம் எதுன்னா காங்கிரஸ். வழக்கமா சிவகங்கையில தானே சார் போட்டியிடுவாரு ப. சிதம்பரம். எப்பவும் அவரு தானே போட்டியிட்டு இருந்தாரு. 2014 ஏன் ப. சிதம்பரம் போட்டியிடல தெரியுமா? தனித்து போட்டியிட்டதுனாலதான். திமுக கூட்டணியில் போட்டியிட்டு இருந்தா ப. சிதம்பரம் போட்டியிட்டு இருப்பாரு. 2009 ராஜகண்ணப்ப எதிர்த்து நிக்கிறாரு அதிமுக தரப்புல. அப்ப கடைசி நேர சர்ச்சைகளுக்கு பிறகு வெற்றி பெற்றார் ப. சிதம்பரம். அமைச்சராகவும் இருந்தார். 2014 தனித்து போட்டியிடணும்னு அவர் போட்டியிடல சார். அவருடைய மகனை நிறுத்திட்டாரு. காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் யார் அன்னைக்கு போட்டியிடல. எல்லாரும் பின்னங்கால் பிணறியில் அடிக்க ஓடிட்டாங்க. இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய லட்சணம். நீங்க தனித்து நின்று தேர்தலை சந்திக்கிற திராணி இல்லாத கட்சியாக நீங்க இருந்துகிட்டு
கூட்டணியில இருந்தா மட்டும்தான் திமுக ஜெயிக்கும்னா சொல்லாதீங்க. திமுகவுக்கு எப்படி வேண்டுமானாலும் வெற்றியை பெற முடியும் என்கிற வலிமை இருக்கு. இல்ல அதான் அந்த அறிக்கையில் அவங்க குறிப்பிடுறது நீங்க சொல்ற மாதிரிதான். திமுக தொண்டர்கள் உழைப்பால தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. தாவேக்கு ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவு அளிச்சுட்டு திமுக வந்து சுடுசொற்களால் சொல்றாங்க. அந்த அளவு காங்கிரஸ் தயவால தான் திமுக வெற்றி பெற்றது என்பதும் உண்மை. அதோட மட்டும் இல்ல, ஒவ்வொரு தேர்தலையும் நீங்க கூட்டணி இல்லாம திமுக எப்படி ஜெயிக்கும்? சார் நான் என்ன கேக்குறேன்னா, இந்த அறிக்கையில ஒரு பார்ட்டி விஸ்வநாதனுடையது இல்லையா? விஸ்வநாதனுக்கும் மேலூருக்கும் என்ன சம்பந்தம்? அண்ணன் சொல்லட்டும். மரியாதைக்குரிய அண்ணன் விஸ்வநாதன் நான் கேட்கிறேன், உங்களுக்கும் மேலூருக்கும் என்னென்ன சம்பந்தம்? நீங்க மேலூருக்கு கடைசி நேரத்துல போனீங்க. உங்களை வெற்றி பெற வச்சது திமுகவா இல்லையா? உள தூய்மையோடு சொல்லணும் அண்ணன். காங்கிரஸ் கட்சிக்கு அங்க வேலை இருக்கா? மாணிக்க தாகூர் எம்பியுடைய மாமனார் போட்டியிட்டார் சார் 2021. பெரிய புள்ளான்னு அதிமுக கேண்டிடேட் கிட்ட தோல்வியை தழுவிட்டாரு. காங்கிரஸ் உடைய லட்சணம் இதுதான். அங்க யாருமே போட்டியிட விரும்பல. காங்கிரஸ் கட்சி நிக்க மாட்டேன்னு சொல்லுது. கடைசி நேரத்துல கேண்டிடேட் இல்லாம காஞ்சிபுரத்துல எம்பியா இருந்த அண்ணன் விஸ்வநாதனை தூக்கிட்டு போய் போட்டாங்க. திமுகவினுடைய பணி நான் பகுதி வாரியாக சொல்ல முடியும். மேலூர் நகர செயலாளர் யாசினில் தொடங்கி அந்த பகுதியில யாரெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்காக தொடர்ச்சியாக களமாடி அந்த வெற்றியை பெற்று தந்தாங்கன்னு என்னால லிஸ்ட் வாரியா சொல்ல முடியும். வார்டு வாரியா நான் சொல்லுவேன் யாருன்னு சொல்லி. இத அண்ணன் மறுப்பாரா? காங்கிரஸ் கட்சி இப்படி சொல்லுங்க. எங்காவது ஒரு இடத்தில் காங்கிரஸ் இந்தந்த தோழர்கள் பணியாற்றி தான் திமுக வெற்றி பெற்றுச்சுன்னு ஒரு பட்டியல் எடுத்து போட சொல்லுங்க. காங்கிரஸ் சார்பில் ஏன் போட மாட்டேங்கிறீங்க? காங்கிரஸுக்கு பூத் ஏஜென்ட் கிடையாது, காங்கிரஸுக்கு களப்பணியாளர்கள் கிடையாது. தஞ்சாவூர் தொகுதியில மாவட்ட தலைவர் மட்டும்தான் சார் ஜீப்ல வந்துகிட்டே இருந்தாரு பிரச்சார வாகனத்துல. அவரு கீழே இறங்கி எல்லாம் ஓட்டு கேட்கல. பிரச்சார வாகனத்துல ஏறிக்குவாரு, கை காட்டுவாரு, வேட்பாளருக்கு பக்கத்துல நின்றுட்டு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுப்பாரு. அவ்வளவுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய வேலை. எல்லா இடங்கள்லயும் அப்படிதான். நாங்க பிரச்சாரத்துக்கு போனோம், 28, 29 தொகுதிகளுக்கு போனோம் எங்க கட்சியின் சார்பில், நானும் எங்க தலைவரும். எந்த இடத்துலயும் காங்கிரஸ் கட்சியினுடைய கொடியை பார்க்கல, எந்த இடத்துலயும் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களை பார்க்கல. இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய லட்சணம். காங்கிரசினுடைய இருப்பு என்ன, காங்கிரஸ் இன்னைக்கு பேசுகிற செய்தி என்ன, இதெல்லாம் இந்த நாட்டு மக்கள் பாக்குறாங்க, பார்த்து சிரிக்கிறார்கள். இதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு புரியுதா இல்லையா? காங்கிரஸ் கட்சி இத்தனை காலமாக தூக்கி சுமந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதை மறந்துடக்கூடாது. ஒண்ணு இல்ல சார், காங்கிரஸ் கட்சி ரொம்ப வலிமையா இருக்குல்ல. நீங்க வலிமையா இருக்கிற மாநிலங்கள்ல என்ன லட்சணத்துல இருக்கீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. திமுக தோல்விக்கான காரணங்களை கண்டறிந்து நீங்க சொல்றீங்கல்ல, 2 முறையா உங்களை தோல்வி அடைய செய்திருக்குது பாரதிய ஜனதா கட்சி. என்னைக்காவது நீங்க ஆய்வு செஞ்சிருக்கீங்களா? உங்க தலைவர் எனக்கு இந்த பதவியே வேணாம், காங்கிரஸ் கட்சிக்குள்ள RSS ஊடுருவிச்சுன்னு சொல்லிட்டு ஓடிட்டார் சார் பதவியை விட்டு. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பொறுப்பிலிருந்து ராகுல் காந்தி ஓடுனாரா இல்லையா? மறுக்க சொல்லுங்க. ராஜேஷ்குமாரையும் அண்ணன் விஸ்வநாதனையும் சொல்ல சொல்லுங்க. காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிர்வாகிகளை சொல்ல சொல்லுங்க. நீங்க ஆய்வு செஞ்சிட்டீங்களா? 2014 ஏன் தோல்வி? 2019 ஏன் தோல்வி? 2024 ஏன் தோல்வி? இந்தியா கூட்டணியினுடைய மெகா பலத்தோடு போட்டியிட்டதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி சோபிக்க முடியலையே. நீங்க தோத்தது மட்டுமல்லாம தேஜஸ்வி போன்ற தலைவர்களை பின்னே தள்ளிவிட்டீர்களே. பீகார்ல நீங்க வலிமையா இருக்கிற இடம் தானே சொன்னீங்க. பீகார்ல ஏன் தோல்வியை தழுவிச்சு? சட்டமன்ற தேர்தல் அந்த கூட்டணி உங்களாலதானே தோல்வியை தழுவிச்சு. அதே தானே எல்லா மாநிலங்களின் நிலைமை. இப்ப இந்த மாநிலங்களினுடைய அரசியலில் காங்கிரஸ் உள்ளே புகுந்து மாநில கட்சிகளை பின்னுக்கு தள்ளுகிற வேலையை செய்ததற்கு பிறகு மாநில கட்சிகள் இப்போது காங்கிரஸை நோக்கி ஒரு பாரதூரமான பார்வையை முன்வைக்கிறாங்க. இந்தியா கூட்டணியில அதை கிளப்புறாங்க. அதை நீங்க சுய பரிசோதனை செய்யுங்கன்னா இங்க திமுகவை நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. வெக்கமா இல்ல காங்கிரஸ் கட்சிக்கு? அகில இந்திய அரசியல்ல உங்களுக்கு என்ன சார் ரோல் இருக்கு? நீங்க தமிழ்நாட்டு அரசியலை விட்டுருங்க சார், தமிழ்நாட்டு அரசியல் விட்டுருங்க. தமிழ்நாட்டு அரசியல் தான் நீங்க சொல்ற மாதிரி நீங்க பெரிய ஆட்கள்னு அறிக்கை கொடுத்துருக்கீங்களே. அகில இந்திய அரசியல்ல நீங்க என்னவா இருக்கீங்க? காஷ்மீர்ல இருக்கா காங்கிரஸ்? ராஜஸ்தான்ல இருக்கா காங்கிரஸ்? உத்தரப்பிரதேசத்துல இருக்கா காங்கிரஸ்? பீகார்ல இருக்கா காங்கிரஸ்? எந்த ஊர்ல இருக்கு காங்கிரஸ்? காங்கிரஸ் அதிகார அவையில் இருந்த எல்லா மாநிலங்களுடைய அதிகாரத்தையும் காங்கிரஸ் இழந்துட்டு ரோட்ல கோவணத்தோட சுத்திக்கிட்டு இருக்கு காங்கிரஸ். அகில இந்திய அளவுல கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இங்க திமுகவுக்கு வகுப்பு. திமுக தன்னை காப்பாத்திக்கும் சார். திமுகவுக்கு அதுக்கு உண்டான வல்லமையும் வலிமையும் உண்டு. நீங்க திமுகவுக்கு வகுப்பு எடுக்காதீங்க. முரசொலியினுடைய விமர்சனத்துக்கு அறம் சார்ந்து உங்களால விமர்சனத்தை முன்வைக்க முடியுதா? அறம் சார்ந்து உங்களால அந்த விமர்சனத்துக்கு எது கருத்து வைக்க முடியுதா? சுதந்திரா கட்சியை உங்க கணக்குல சேர்த்துக்கிறீங்க, வெக்கமா இல்ல? தமாகவை உங்க கணக்குல சேர்த்துக்கிறீங்க. இப்ப இருக்கிற GK வாசன் வரைக்கும் காங்கிரஸ் எதுக்குறாரு சார். அது எப்படி சார் உங்க கணக்குல வரும்? மதிமுக திமுக இருந்து பிரிஞ்சிச்சு சார், அது திமுகவோட கணக்கா சார்? அதிமுக திமுக இருந்து பிரிஞ்சிச்சு சார், அது திமுகவோட கணக்கா சார்? திமுகவை
கணக்கு காட்ட முடியுமா சார் அதிமுக? இல்ல அதிமுகவை திமுக கணக்கு காட்ட முடியுமா சார்? எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம் பாருங்க. தமாகவை, சுதந்திரா கட்சியை, எல்லா கட்சியும் உங்க கணக்குல சேர்த்துக்கிட்டு காங்கிரஸோட தயவுன்னு சொல்றது வெக்கமா இல்லையா? 96 காங்கிரஸ் தயவு இல்லாமல் தான் வெற்றி பெற்றது திமுக. மறுக்க சொல்லுங்க. காங்கிரஸ் தயவு இல்லாமல் காங்கிரஸை எதிர்த்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். காங்கிரஸை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்திய கட்சிக்கு பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகம். ஒண்ணு தெரிஞ்சுக்க சொல்லுங்க, காங்கிரஸ் என்கிற இயக்கத்தை தமிழ்நாட்டில் துடை தெரிந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். மறந்துடக்கூடாது. காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புறேன். காமராஜர், பக்கவச்சலம் போன்ற தலைவர்கள் எல்லாம் இங்கே கோல் வச்சு கொண்டிருந்த காலத்திலேயே, காங்கிரஸ் வலிமையா இருந்த காலத்திலேயே காங்கிரஸ் தோக்கடிச்சது மட்டும் இல்ல, அதன் பிறகு காங்கிரஸ் எழ முடியாத நிலைமையை உருவாக்குச்சுல, அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செல்வாக்கு. அதெல்லாம் மறந்து இன்னைக்கு இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப காலம் பேச முடியாது இவங்க. நான் அதை தான் சொல்ல விரும்புறேன். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய இந்த எதிர்வினையெல்லாம் ரொம்ப காலத்துக்கு போய் சேராது. இப்பவே ராகுல் காந்தி ஒரு கலக்கத்துக்கு வந்துட்டாரு. என்ன சொல்லிட்டு இருக்காரு? திமுகவை உள்ளடக்கி இந்தியா கூட்டணின்னு ஒரு சாஃப்ட் கார்னரை வெளிப்படுத்துறாரு. ஏன் வெளிப்படுத்துறாரு? அகில இந்திய அரசியல்ல உங்களுக்கு சண்டை கூட இப்பவும் திமுக தானே தேவைப்படுது. நீங்க தான் பெரிய கலட்டிகளாச்சுல, நீங்க தான் பெரிய அசகாய வீரர்களாச்சே. காங்கிரஸ் கட்சி தான் சர்வபலம் பொருந்தி இருக்கிற கட்சியாச்சே. ராகுல் காந்தியை தூக்கி போட்டாங்கல்ல, வயநாடு தொகுதி காலியா இருக்குன்னு அறிவிச்சாங்கல்ல. நாடாளுமன்றத்துல காங்கிரஸ் கட்சியில யாராவது சண்டை போட்டீங்களா சார்? யாராவது நாடாளுமன்றத்துல போய் முற்றுகை போட்டீங்களா? அன்னைக்கு முற்றுகை போட்டது அண்ணன் திருச்சி சிவா. அன்னைக்கு சட்டமாறுதம் செஞ்சது அண்ணன் ஆராசா. அன்னைக்கு எதிர்ப்பு குரல் எழுப்பியது மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி. திமுக தான் சார் அப்பயும் அங்க லாபி பண்ணுச்சு. காங்கிரஸ் கட்சிக்கு குரல் கொடுத்தது அன்றைக்கும் திமுக தான். இதையெல்லாம் மறந்துட்டு நன்றி கெட்டத்தனமா இன்னைக்கு நாங்க எங்க தயவு இல்லாம, வெக்கமா இல்ல இப்படி சொல்றதுக்கு, எங்க தயவு இல்லாம திமுக ஆட்சி அமைக்க முடியாது சொல்ற அவ்வளவு பெரிய பலம் வாய்ந்தவர்களா இருந்தா ஏன் நீங்க திமுக கூட்டணியில இருக்கீங்க? வேற ட்ராக் எடுத்து போக வேண்டியதானே. இவ்வளவு நாள் உங்களுக்கு போக்கடம் இல்ல. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை கைப்பற்றி வச்சிருந்துச்சு, உங்களுக்கு போக வழி இல்ல. அதனால 40 வாரங்களையும் மூடிக்கிட்டு இங்க உட்கார்ந்து இருந்தீங்க. இப்ப விஜய்னு ஒரு ஆப்ஷன் வந்தோடனே பழைய நிலைமைக்கு வந்துட்டதாக அவங்க நினைக்கிறாங்க. காமராஜர் ஆட்சி இருந்த போது என்னவாக காங்கிரஸ் வலிமையோடு இருந்ததோ அந்த வலிமையை மீட்டு உருவாக்கம் செஞ்சிருவோம்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், இது காங்கிரஸ் எழ முடியாத நிலைமைக்கு வரக்கூடிய தேர்தல்களில் காங்கிரசினுடைய நிலைமை மாறும். காங்கிரஸ் கட்சி வேரோடும் வேரடி மண்ணோடும் மீண்டும் ஒரு முறை வீழ்த்தப்படும். காங்கிரஸ் துணை தெரியப்படும். காங்கிரஸ் கட்சியினருக்கு நான் இதை எச்சரிக்கையாகவே சொல்றேன். இப்ப நீங்க கடைசியா சொன்னதுதான் அவங்க சொல்றாங்க. கட்சி தொடங்கி 27 மாதங்கள்ல தாவேகா 108 இடங்கள்ல வெற்றி பெற்றுச்சு. இப்போ ஆட்சி அமைக்கணும், அதுக்கு சில இடங்கள் 10 இடங்கள் தேவைப்பட்டது. இப்போ 43 இடம் வச்சிருக்கிற அதிமுகவோட போய் அது கூட்டணி அமைச்சிருக்க முடியும். ஆனால் மதசார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருக்கும் தாவேகாவுக்கு துணை நிற்கிறது காங்கிரஸ் உடைய கடமை. அதனால நாங்கள் ஆதரவு தந்தோம். இதை பொறுத்துக்க முடியாமல் காங்கிரஸ் தலைவர்களையும் காங்கிரஸ் கட்சியும் திமுக எல்லை மீறி வசைப்பாடுது. இதை பொறுத்து கொள்ள முடியல இவங்களால. நாங்கள் போய் அந்த மாதிரி ஆட்சியில் இருக்கிறது இவங்களால பொறுத்து கொள்ள முடியல அப்படிங்கிறாங்க. நீங்க இந்த தேர்தலில் யாரோட நின்று வாக்குகளை பெற்றீங்க? ஏதாவது ஒரு நியாயம் வேணாமா சார் பேசுறதுக்கு? விஜய் வெற்றி பெற்றார் சார். கட்சி தொடங்கி எத்தனையோ மாச கணக்கெல்லாம் சொல்றாங்க. ஏன்னா அவங்க தான் கணக்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்க மாசத்தை. நம்ம கணக்கு வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு அது தேவையும் இல்லை. அவங்க கணக்கு வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. 1 மாசம் போயிடுச்சு, 2 மாசம் போயிடுச்சுன்னு. அதனால கரெக்டா இப்ப சொல்றாங்க. இப்ப காங்கிரஸ் ஏன் விஜயோடு கூட்டு வைக்கல? யாரு தடுத்தது? கையை பிடிச்சி இழுத்து நிறுத்தி வச்சிருச்சா திமுக? இல்ல நீங்க போக கூடாதுன்னு. நீங்க ஏற்கனவே போவதற்காக இப்ப ஒருத்தர் எம்பி ஆயிருக்காரு பாருங்க, அவர் மூலமாக ஒரு வியூகத்தை வகுத்தீங்கல்ல. மாணிக்க தாகூர் போன்றவர்கள் எல்லாம் பெரிய போர்க்குரலை எழுப்புனாங்கல்ல கட்சிக்குள்ள. அப்ப நீங்க போய் தொலைய வேண்டியதானே, ஏன் போகல? அப்ப உங்களுக்கே விஜய் மீது நம்பிக்கை இல்லை. வெற்றியை திமுக தான் தர முடியும்னு நீங்க நம்புனீங்க. அதனாலதான் கடைசி நேரத்துல திமுக கிட்ட நெருக்கடி கொடுத்து 27 சீட்டு 28 சீட்டாவது கொடுத்துருங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தீங்க. நீங்க அதை மறுக்க முடியுமா? நீங்க இப்போ திமுகவோட இருந்தீங்க, நீங்க இதை முன்னாடியே கணிச்சிட்டீங்கல்ல. உங்களுக்கு தான் தெரியுமே விஜய் ஆட்சிக்கு வந்துருவார். ஏன் விஜய் கூட போகல? இப்ப என்ன பிரச்சனைனா, இவங்க பிரச்சனையை திசை திருப்ப பாக்குறாங்க. நீங்க போனது இல்ல சார் பிரச்சனை, சொல்லிக்காம ஓடிட்டீங்க பாருங்க. அதை நாங்க நாட்டு மக்கள்கிட்ட பேசணுமா வேணாமா? உங்களுடைய துரோகத்தை தோல் உரித்து காட்டணுமா வேணாமா? அதை செய்தா உங்களுக்கு ஏன் வலிக்குதுன்னு கேட்கிறேன். அதை தானே இன்னைக்கு திமுகவும் திமுகவினுடைய ஆதரவு சக்திகளும் சொல்லி கொண்டிருக்கு. காங்கிரஸ் வேணான்னு நாங்கெல்லாம் சொன்னோம் சார் கடந்த காலத்துல. காங்கிரஸ் தேவையில்ல, காங்கிரஸ் ஒரு தொங்கு சதைன்னு சொன்னோம். ஆனா திமுக அதை கேட்கல. எங்களை போன்றவர்களுடைய குரலுக்கு செவி சாய்க்கல. திமுக என்ன நினைச்சுச்சுன்னா, அகில இந்திய அரசியலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான முகமாக காங்கிரஸ் இருக்கணும்னு நினைச்சு. அதனாலதான் 2019 காங்கிரஸ் கட்சியே சொல்ல துணியாத
பிரதமர் வேட்பாளர் ராகுல் தான் என்கிற கருத்தை அண்ணன் மு.க. ஸ்டாலின் இங்கே இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு பிரகடனம் செய்தார். இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க, இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க. இந்தியா கூட்டணியில் பல்வேறு பிணக்குகள் வந்த போது அந்த பிணக்குகளை சரி செய்து காங்கிரஸ் தலைமையில் தான் இந்தியா கூட்டணி இயங்குங்கிற அந்த சூழலை உருவாக்குனவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின். இவ்வளவையும் செஞ்சுட்டு உங்களுக்கு நீங்க கேட்ட தொகுதியை விட கூடுதலான தொகுதி கொடுத்துட்டு, போன முறை நீங்க போட்டியிட்ட தொகுதியை விட கூடுதலான தொகுதி கொடுத்துட்டு, உங்களுக்கு ஒரு மாநிலங்களவை கொடுத்துட்டு, உங்களை தூக்கி சுமந்து நீங்க போட்ட வேட்பாளரை உங்க கட்சிக்காரனே எதிர்த்தான் மயிலாடுதுறையில. அதை தாண்டி 10,000 வாக்குகள்ல மயிலாடுதுறையில நீங்க போட்ட கேண்டிடேட்டை வெற்றி பெற வச்சுட்டு ஒரு தோல்வி முகத்தை தழுவி இருக்கு. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கு சார். திமுக தலைவராக பொறுப்பேற்றதற்கு பிறகு முதல் தோல்வியை சந்திக்கிறார் அண்ணன் மு.க. ஸ்டாலின், மறந்துடாதீங்க. முதல் தோல்வியை அவர் சந்திக்கிறாரு. அந்த தோல்வி அந்த கட்சியில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு, அந்த கூட்டணிக்குள்ள என்ன சூழலை உருவாக்கி இருக்கு, இதையெல்லாம் கண்டுகொள்வதற்கு முன்பாகவே இரவோடு இரவாக ஓடுகாலி மாதிரி நீங்க ஓடுறீங்க. அதை விமர்சிக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்கன்னா விஜய் வெற்றி பெற்று வந்துட்டாரு, விஜயினுடைய வெற்றியை ஏற்றுக்கொள்வதற்கும் மறுப்பதற்கும் திமுகவுக்கு என்ன சார் தேவை இருக்கு? திமுக தான் ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு சார், பலம் வாய்ந்த எதிர்கட்சியாக செயல்படுவோம்னு சொல்லிடுச்சு. திமுக பலம் வாய்ந்த எதிர்கட்சியாக செயல்படுறதா என்னன்னு தெரியுமா காங்கிரஸுக்கு? ஏன்னா காங்கிரஸ் தான் ஊத்தி மூடப்பட்டுருச்சு அகில இந்திய அரசியல்ல. அது எதிர்கட்சியாக செயல்படுவதற்கு கூட லாயக்கற்ற கட்சியாக மாறிடுச்சு அகில இந்திய அரசியல். அதனால அதுக்கு எதிர்கட்சி அரசியல்னா என்னன்னு தெரியல. இப்ப வரைக்கும் பலம் வாய்ந்த எதிர்கட்சியாக சிறப்பாக செயல்படுகிற வேலையை திமுக முனைப்பாக செய்து கொண்டிருக்கு. திமுக ஒன்னும் பொறாமப்படல, திமுக எரிச்சல் படல, திமுகவுக்கு அந்த தேவையும் இல்லை. திமுக என்ன சார் இனிமே மீண்டும் அதிகார அவைக்கு வர முடியாதுங்கிற நிலைமைக்கு திமுக போயிடுச்சா? திமுகவை வேரோடு வேரடி மண்ணோடு வீழ்த்திட்டாரா விஜய்? ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த இடத்துல இப்ப நீங்க சொல்ல வரீங்கல்ல இது தொடர்பா அந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, தாவேக ஆட்சி அமைப்பதை தடுக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைக்க பாஜக சதி திட்டம் தீட்டுச்சு, திமுக தலைமையும் உடன்பட்டது. இதை முறியடிக்கணுங்கிறதுக்காக மதசார்பற்ற சக்தியில் உறுதியுடன் எதிர்த்தோம். அதனால தான் பாஜக திட்டம் முறியடிக்கப்பட்டது அப்படின்னு இது முறையிலே கிள்ளி எறியப்பட்டது அப்படிங்கிறாங்க. இல்ல இப்ப எனக்கு இதுல ஒரு கிளாரிபிகேஷன் தேவைப்படுது. அதாவது நீங்க போய் ஆதரவு கொடுத்ததுனால பாஜகவினுடைய கைக்கு விஜய் போகலையா அப்படி சொல்றாங்களா அவங்க? நீங்க சொல்லுங்க. பாஜகவினுடைய கைப்பாவையாக விஜய் மாற முடியாமல் போனதற்கு காங்கிரஸ் போய் கூட்டு வைத்ததுதான் காரணமா சார்? அதான் காரணமா சார்? நீங்க சொல்லுங்க சார். அவங்க அதான சொல்றாங்க, அதோட உறுதியா இருக்கிறாங்க. அதோட மட்டும் இல்ல, இப்ப ராஜ்யசபா சீட்டும் இருக்குங்க, ராஜ்யசபா சீட்டும் காங்கிரஸுக்கே கொடுத்துருக்காங்கல்ல. எத்தனை நாளைக்கு நீங்க முட்டுக்கட்டை போட்டு தடுத்து வைப்பீங்க? கொள்கை ரீதியாக விஜய் நின்றால் அந்த நிலைப்பாடு சரியா இருக்குமா? சந்தர்ப்பவாதத்தின் அடிப்படையில் பாஜக போயிடக்கூடாது அதனால நாங்க போயிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க போய் நின்னது சரியா இருக்குமா? நீங்க சொல்லுங்க. அப்ப நாளைக்கு காங்கிரஸ் கட்சி பின்வாங்கினால் அல்லது காங்கிரஸ் கட்சிக்கு வேறு ஒரு நிலைப்பாடு வந்தால் விஜய் பாஜக கிட்ட போயிடுவாருன்னா விஜய் எப்படி சரியான ஆளா இருக்க முடியும்? விஜய் எப்படி ஒரு தத்துவத்தின் படி நிக்க முடியும்? விஜய்க்கு பாஜக எதிர்ப்புங்கிறது கொள்கையா அரசியலா? விஜய்க்கு மதச்சார்பற்ற அணியை கட்டுவது கொள்கையா வாக்கரசியலா? அவதான் சொல்லிட்டார்ல, கொள்கை எதிரி பாஜக தெளிவா சொல்லிட்டார்ல. அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. கொள்கை ரீதியா பாஜக எதிர்க்கிறாங்க சொல்லலையே. காங்கிரஸ் இப்ப என்ன சொல்லுது? அவர் சொன்னார்ல, அத காங்கிரஸ் இப்ப என்ன சொல்லுது? பாஜகவினுடைய கைப்பாவையாக அவங்க மாறிடுவாங்க, பாஜக உள்ளர வந்துரும், அதனால நாங்க போய் தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்னா அப்ப நீங்க போனது பாஜகவுக்கு விஜய் போயிடாம தடுப்பதற்கு தான். விஜய் எப்படி சரியான நபரா இருப்பாங்கன்னு கேட்கிறேன் நான். விஜய் எப்படி பாஜகவை எதிர்ப்பாரு? பாஜக எதிர்ப்புல விஜய் எப்படி சரியா இருப்பாரு? அது தப்பாச்சே. நீங்க திமுகவை நோக்கி அப்படி சொல்ல முடியுமா? திமுகவை நோக்கி அப்படி சொல்ல முடியுமா? ஏன் காங்கிரஸுக்கு அந்த தைரியம் இருந்துச்சு பாருங்க. திமுகவை விட்டுட்டு நம்ம போனா பாஜகவோட திமுக போயிடும்னு நினைக்கல காங்கிரஸ். நான் காங்கிரஸ் வலிக்கே வர்றேன். காங்கிரஸுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சுல்ல. அப்ப யாரு பாஜகவுக்கு இங்க எதிரி? யாரு பாஜகவை வலிமையோடு எதிர்க்கிற சக்தி? திராவிட முன்னேற்ற கழகம் தானே. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நிற்பது சரியா அல்லது சந்தர்ப்பவாதத்தின் அடிப்படையில் எந்த முடிவு வேணுமோ அவர் எடுத்துருவாரு, நாங்க போய் முட்டுக்கட்டை போட்டு தடுத்து நிறுத்திடுவோம்னு சொல்லி நீங்க போயிருக்கிறது சரியா? இதெல்லாம் நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மிக விரைவில் இதற்குண்டான பரிசை நாட்டு மக்கள் தருவார்கள். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. காங்கிரஸ் கட்சியையும் ராகுல் காந்தியவும் வரம்பு மீறி விமர்சித்து வருது முரசொலி. துரோகம் செஞ்சிட்டாரு, கூட இருந்தே பழி தீர்த்து விட்டார் என்றெல்லாம் முரசொலி தினந்தோறும் வார்த்தையில் அள்ளி வீசுது.
இன்னும் மோசமான கொச்சையான வார்த்தைகள் எல்லாம் திமுகவினர் பயன்படுத்தி வராங்க. திமுகவினர் விடவும் கடுமையான மோசமான வார்த்தைகளால் எங்களாலும் பேச முடியும், எழுத முடியும். முரசொலியில் கிறுக்கிறாங்கல்ல, அவர்களை விடவும் எங்களால் திமுகவை நோக்கி வசை சொற்களை வீச முடியும். நாங்கள் வளர்ந்த கட்சி, எங்களை வளர்த்த தலைவர்கள் அரசியல் எதிரிகளை நாகரீகமாக எதிர்கொள்ள கற்று தந்திருக்கிறார்கள். அந்த நாகரீக எல்லையை தாண்ட நாங்கள் விரும்பவில்லை. இனியும் திமுகவின் வரம்பு மீறி தொடர்ந்தால் நாங்களும் வரம்பு மீற வேண்டியிருக்கும். திமுகவின் வழியிலேயே அவர்களுக்கு பதிலடி கொடுக்க தயங்க மாட்டோம். அந்த நிலைக்கு எங்களை தள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். ராட்டை சுற்றி கொண்டிருந்த கதறி சொக்காய்களுக்கு இப்ப வீரம் வந்து நாங்க எதிர்வினை ஆற்றிடுவோம்னு சொன்னா, இந்த மொழியை, இந்த இனத்தை காப்பதற்காக தன்னுயிரை மாய்த்து கொண்ட வீர தமிழர்களை பெற்ற இயக்கம் எதுன்னு கேட்டா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லையா? அப்ப எங்க வலிமை எவ்வளவு பெருசா இருக்கும், எங்க எதிர்வினை எவ்வளவு பெருசா இருக்கும். அதுக்கு காங்கிரஸ் கட்சி தயார்னா நாங்களும் தயார். அதை நடத்தி பார்த்துருவோம். நீங்க அப்படி ஒரு யுத்தத்துக்கு தயாராயிட்டீங்க அப்படின்னா, எங்க தலைவர்கள் எங்களை அப்படி வார்ப்பிக்கல. தந்தை பெரியார் மட்டும்தான் உலகத்திலேயே போலீஸ் அடிச்சா எப்படி அடி வாங்கிக்கணும்னு போதிச்சார். போலீஸ் அடிச்சா முதுக திருப்பிக்கிட்டு இடுப்புக்கு கீழே அடி வாங்கு அப்படின்னு கத்து கொடுத்த தலைவர் யாருன்னா பெரியார். அந்த தலைவர் வழியில் வந்திருக்கோம். நாங்க எந்த விதமான வன்முறையும் கையில் எடுக்கிறது இல்லை. வன்முறை சூழலுக்கு நாங்க தள்ளுறது இல்லை. நாங்களும் அந்த சூழலை நோக்கி போறதில்லை. ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு இவ்வளவு துணிவு வந்துடும்னா, அந்த காங்கிரஸ் கட்சியை எதிர்கொள்கிற துணிவு எங்களுக்கு இருக்கும்ல. நீங்க என்ன அவ்வளவு வேகப்படுறீங்களே என்னன்னு கேக்குறேன் நானு. துரோகத்தை நீங்க திமுகவுக்கு பண்ணிட்டு போயிருக்கீங்க. நான் பழைய கதையெல்லாம் பேசினா ரொம்ப சங்கடம் வந்துடும். திமுகவுக்கு ஈழத்தமிழர் விவகாரத்தில் ஒட்டுமொத்த நின்ற போது காங்கிரஸ் கட்சி என்ன நிலைமைக்கு ஆளாயிருக்க, தமிழ்நாட்டுக்குள்ள தலை காட்ட முடியல சார். காங்கிரஸ்காரர்களை விரட்டி விரட்டி ஈழத்தமிழ் உணர்வாளர்கள் அடித்தார்கள். அப்ப அவர்களை காத்து நின்றது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது தப்பு. அன்னைக்கு திமுக அதை செய்திருக்க கூடாது. காங்கிரஸ்காரனை பூரா அடிவாங்க விட்டுருக்கணும். அதை அன்னைக்கு செஞ்சிச்சுல்ல திமுக. அதற்குண்டான பலனை தான் திமுக இன்னைக்கு அனுபவிக்குதுன்னு நான் சொல்றேன். அதுக்காக திமுகவை விட்டுட்டு நாங்க ஓடிட மாட்டோம். ஆனா நீங்க எதிர்வினை ஆற்றுறேங்கிற பேர்ல நயவஞ்சகத்தனமான கருத்துக்களை வெளிப்படுத்துறீங்க. சுதந்திர கட்சியை உங்க கணக்குல சேர்க்கிறீங்க, தமாக உங்க கணக்குல சேர்க்கிறீங்க. இதெல்லாம் அயோக்கியத்தனம் நான் சொல்றேன். நீங்க வாங்க எதிர்வினை ஆற்றுங்க. நீங்க சொல்றீங்கல்ல, எங்களுக்கும் திமுக பாணியில் பதில் சொல்ல தெரியும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? திமுக பாணியில நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க பதில் சொல்லுங்க. அப்பதானே திமுக எந்த பாணியில பதில் சொல்லுதுன்னு நீங்க பாப்பீங்க. நீங்க திமுக பாணியில பதில் சொல்லுங்க. அதற்காக திமுக காத்து கொண்டு இருக்கு. இதையெல்லாம் 1000 முறை பார்த்துச்சு சார் திமுக. திமுக ஒரு பணங்காட்டு நரி, சலசலப்புகளுக்கு அது அஞ்சாது. காங்கிரஸ்காரர்கள் மறந்துடக்கூடாது. எனக்கு மறைந்த வெற்றி கொண்டானுடைய பேச்சு ஞாபகத்துக்கு வருது. என்னுடைய கருத்து இல்ல, வெற்றி கொண்டானுடைய கருத்து. நீங்க இதை பதிவு செய்தா பதிவு செய்யுங்க, இல்ல கட் பண்ணிட்டா கட் பண்ணிக்கங்க. விலை உயர்ந்த சாராய பாட்டில வாங்கி வச்சுக்கிட்டு முந்திரி பருப்பை வறுத்து திங்கிற காங்கிரஸ்காரனுக்கே இவ்வளவு இருந்தா, ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு கொள்கை பேசுற எங்க மாதிரி திமுக காரனுக்கு எவ்வளவு இருக்குன்னு கேட்டாரு வெற்றி கொண்டான் ஒரு தடவை. அதை நான் அப்படியே மக்களின் பார்வைக்கு சொல்லிடுறேன். திமுகவை நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்க. நீங்க நினைக்கிற இடத்துல இருக்கிற திமுக இல்ல. திமுகவுக்கு இன்னொரு முகம் இருக்கு. அந்த முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் திமுக அதற்கும் தயாராகும். இப்படியே பழி சுமத்தி கொண்டு கொச்சையா விமர்சித்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இனி எப்போதும் திமுக ஆட்சிக்கு வர முடியாது. நிரந்தரமாக திமுகவுக்கு குட் பை சொல்லிடுவாங்க. எதிர்கட்சி வரிசையிலே அமர முடியாது அப்படின்னு இறுதியா முடிச்சிருக்காங்க. என்ன கேக்குறேன், திமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்லைன்னா காங்கிரஸ் கட்சி மாதிரி ஓடிருமா? உங்க கட்சியில இருந்து படையெடுத்தவர்கள் எத்தனை பேர்? அது மாதிரி திமுகவுல ஆட்சி அதிகாரம் இல்லைன்னா பிரணாப் முகர்ஜின்னு ஒரு காங்கிரஸ்காரர் இருந்தார் சார். பாஜகவுக்கு ஓடி போய் குடியரசுத் தலைவர் ஆனார் சார். இந்த கேவலம்லாம் நீங்க வேற கட்சியில கேள்விப்பட்டிருக்கீங்களா? காங்கிரஸ் கட்சியில அது நடக்கும். குலாம் நபி ஆசாத் காங்கிரஸ் கட்சியினுடைய காஷ்மீர் முதலமைச்சர். அதன் பிறகு மோடிக்கு போய் லாவணி பாட போனாரு. அதனால அதிகாரம் இல்லைன்னா ஓடி போகிற கட்சி காங்கிரஸ் கட்சி. திமுக அப்படி அல்ல. திமுக அதிகாரத்தில் இருந்தாலும் அதிகாரத்தில் இல்லை என்றாலும் இந்த நாட்டு மக்களுக்காக பணியாற்றக்கூடிய கட்சி. திமுகவை நீங்க இனிமே அதிகாரத்தை நோக்கி வரவே முடியாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அதை சொல்றதுக்கான யோகிதை தகுதி உங்களுக்கு இருக்கான்னு கேட்கிறேன். நீங்க போய் அடிக்கிறதுக்கு ஆள் தான் கூட்டு வர வேண்டியிருக்கு. திமுக நேரடியாக அடிக்கின்றேன். காங்கிரஸ் களத்துல திமுகவை எதிர்த்து நின்று வீழ்த்திடுவான். அந்த வல்லமை காங்கிரஸுக்கு இருக்கா? அந்த திராணி காங்கிரஸுக்கு இருக்கா? இப்ப கூட காங்கிரஸ் யாரை துணைக்கி கூப்பிடுதுன்னா விஜயை துணைக்கி கூப்பிடுது. திமுக எங்களை இப்படி எல்லாம் பேசுது, திமுகவை தேர்தல் களத்துல வீழ்த்தணும் அப்படின்னு யாரை கூப்பிடுது?
விஜய கூப்பிட்டு வருது, நீ துணைக்கு ஆள் தான் கூப்பிட்டு வர நிலையில இருக்க. இப்போ நீ நேரடியா எதிர்க்கிற நிலையில இல்லை. இதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய லட்சணம். அதனால நீங்க திமுகவை பார்த்து 50 வருஷத்துக்கு இன்னும் அதிகாரத்துக்கு வர முடியாது, 60 வருஷத்துக்கு என்ன கெட்டு போச்சு திமுகவுக்கு? திமுக அழிஞ்சு போயிடுமா? இதற்கு முன்பு பல முறை வனவாசத்தை பார்த்த கட்சி திமுக. அதனால என்ன கெட்டு போச்சு? 10 ஆண்டுகள் அதிகாரத்துக்கு வர முடியல சார். இப்ப உள்ள அரசியல பேசுவோம் சார். நான் ஏன் ரொம்ப பின்னோக்கி போகணும்? இப்ப உள்ள அரசியல சொல்றேன். 10 ஆண்டுகள் அரசியல் செய்ய முடியல, ஆளும் கட்சியாக இருந்து அதிகாரத்தை கைப்பற்ற முடியல. திமுக என்ன கெட்டு போச்சுன்னு கேட்கிறேன். அதிமுக என்ன வாழ்ந்துச்சுன்னு அதிமுக கலகலத்து போச்சு, திமுக வலிமையாக நிற்குது. அப்ப எது வலிமை வாய்ந்த கட்சி? எது கொள்கையால் வார்ப்பிக்கப்பட்டிருக்கிற கட்சி? எது லட்சியத்தோடு இருக்கக்கூடிய கட்சி? திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிகாரம் ஒரு பெரிய பொருட்டல்ல. இந்த அதிகாரத்தை எல்லாம் பலமுறை பார்த்துருச்சு. இந்த அதிகாரம் இல்லாத அடக்குமுறைகளை பலமுறை பார்த்துருச்சு. எப்படி இருந்தாலும் திமுக நிலை பெறும். திமுகவை எந்த கும்பனாலும் வீழ்த்த முடியாது. காங்கிரஸ் கட்சிக்காரனால திமுகவை அசைச்சு கூட பார்க்க முடியாது. நான் உறுதியா சொல்றேன். முடிஞ்சா செஞ்சு பாருங்கன்றேன். உங்களுக்கு தெம்பும் திராணி இருந்தா நான் சேலஞ்ச் பண்றேன் சார், நீங்க திமுகவை காலி பண்ணி பாருங்க. அடுத்த தேர்தல் வருது இல்ல, நாடாளுமன்ற தேர்தல், உங்க பகுமானம் என்னன்னு தெரிஞ்சு போயிருங்கள 2029ல. இப்ப 100 விழுக்காடு வெற்றிய புதுச்சேரி தமிழ்நாட்டுல பெற்றீங்கல்ல, அடுத்த தேர்தல்ல உங்க லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிடும். 2019 தேர்தல்ல EVKS இளங்கோவனை தவிர மீதி எல்லாரும் வெற்றி பெற்றாங்க. EVKS இளங்கோவன் செட்டிங் போட்டார். நான் அவர் மறைந்து விட்டார், அவர் குறித்து பேச விரும்பல. அந்த தோல்விக்கு காரணம் காங்கிரஸ் தான். ஓ பன்னீர்செல்வத்திடம் விலை போனது காங்கிரஸ் தான். அப்போ தொடர்ச்சியாக ஒரு வெற்றியை காங்கிரஸ் கட்சி அகில இந்திய அளவில் பெற முடியாத போது திமுக இங்க உங்களுக்கு அதை பெற்று தந்தது இல்ல. நீங்க வாங்க 2029ல சந்திப்போம். 2029ல நீங்க திமுக கூட்டணிக்கு வந்துடாதீங்க. வந்தீங்கன்னா நானே உங்களை எதிர்ப்பேன். நானே திமுக தலைவரை எதிர்த்து பேசுவேன். திமுக தலைவரை அறிவுறுத்துவேன், திமுக கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் சேர்க்க கூடாதுன்னு. அதனால நீங்க எதிர்த்து நிக்கிறோம். நீங்க எதிர்த்து நிக்கிற போது எத்தனை இடங்கள்ல நீங்க போட்டியிடுறீங்க, அப்ப எத்தனை இடங்கள்ல நீங்க வெற்றி பெறீங்கன்னு பார்த்தோம். 10 ஆண்டுகளாக தொடர் வெற்றியை பெற்றீங்கல்ல திமுக கூட்டணியில. இப்ப புதிதாக சந்திக்க போகிற தேர்தலில் என்ன வெற்றியை நீங்கள் பெற போகிறீர்கள் பார்ப்போம். அப்ப தெரிஞ்சு போயிடும் யார் பெரிய கட்சி, யார் யாரை வீழ்த்த போறாங்க, யார் அதிகாரத்துக்கே வர முடியாத இடத்துக்கு போக போறாங்கன்னு அப்ப தெரிஞ்சிடும். நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அவங்க அப்போ ஒப்பந்தம் போட்டாங்க, உள்ளாட்சி தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் தாவேக்கா கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. மீண்டும் ஒரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.